Students, welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா மைலேஜ் மெத்தட் தான் பார்க்க போறோம். மைலேஜ் மெத்தட்ல வந்து பாத்தீங்கன்னா சப்போஸ் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்கல அப்படினா எப்படி நீங்க பாயிண்ட்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி எப்படி நீங்க மைலேஜ் மெத்தடை சால்வ் பண்றதுன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். மைலேஜ் மெத்தட்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா பாயிண்ட்ஸுமே நமக்கு given டே கொடுத்துருவாங்க. x1 y1 x2 y2 எல்லா பாயிண்ட்ஸும் கொடுத்துருவாங்க. ஏதோ ஒரு வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இந்த தடவை நமக்கு எந்த வேல்யூஸ்மே நமக்கு givenல கொடுக்கல, நமக்கு பாயிண்ட்ஸ்லாம் நாம தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். y1 y2 எல்லா பாயிண்ட்ஸுமே நாம தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்துருக்க given கொஸ்டினை எடுத்து எழுதிக்கிட்டேன். y dash equal to xy plus y square எழுதிக்கிட்டோம். தென் ஹச்சோட டிஃபரன்ஸ் வந்து பாருங்க 0.1 0.2 0.3 இந்த x டிஃபரன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 0.1 தான் இருக்கு. ஸோ அப்போ ஹச்சோட வேல்யூ 0.1 ஓகேங்களா. அண்ட் தென் y of 0 equal to 1 சொல்லிட்டு ஒரே ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த பாயிண்ட்ல இருந்து x0 ஓட வேல்யூ 0 y0 ஓட வேல்யூ 1 தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா. நமக்கு இங்கே பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களா, இது x1 பாயிண்ட் x2 பாயிண்ட் x3 பாயிண்ட்னு அஷ்யூம் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. இப்போ நம்ம y1 y2 y3 இந்த வேல்யூலாம் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லர்ஸ் மெத்தட் மூலியமா நம்ம கண்டுபிடிக்க சொல்லி கிவன்ல கொடுத்துட்டாங்க. சரிங்களா. அப்போ டெய்லர்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி y1 வேல்யூ y2 வேல்யூ y3 வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் y1க்கான ஃபார்முலா வந்து இதுதானே. ஸோ இந்த ஃபார்முலாவில் வந்து பார்த்தீங்கன்னா y0 வேல்யூ நமக்கு தெரியும், ஹச்சோட வேல்யூ தெரியும், y0 டேஷ் y0 டபுள் டேஷ் y0 ட்ரிபிள் டேஷ் y0 பவர் 4 வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நம்ம பார்த்த அதே மெத்தட் தான் டெய்லர்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி சம்மை வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ண போகிறோம். சால்வ் பண்ணிவிட்டு y1 வேல்யூஸ்லாம் எடுத்ததுக்கப்புறம் மைனஸ் மெத்தட் போட போகிறோம். சரிங்களா. ஃபஸ்ட்டு y டேஷோட வேல்யூ நமக்கு given என்ன கொடுத்தாங்கன்னா அது எழுதிக்கோங்க. y dash equal to xy plus y ஸ்கொயர்னு கொடுத்தாங்க. நம்ம நாட் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க, சஃபிக்ஸ் ப்ளஸ் நாட்டுங்கிறதுனால நாட் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் y0 ஸ்கொயர்னு கிடச்சிருக்கு. x0 வேல்யூ 0 y0 வேல்யூ 1 y0 ஸ்கொயரை 1 ஸ்கொயர்னு போட்டுக்கணும். சரிங்களா. 0 1 ப்ளஸ் 1 ஸ்கொயர் ஈக்குவல் டு நமக்கு கிடைச்ச ஆன்சர் 1. ஓகேங்களா. இது நாட்டோட வேல்யூ. y டபுள் டேஷ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த வேல்யூ டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எக்ஸை வச்சுட்டு y டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள், ஒய்யை வச்சுட்டு எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். எக்ஸை வச்சுட்டு y டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் y டேஷ் ப்ளஸ் ஒய்யை வச்சுட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 ப்ளஸ் 2y y டேஷ்னு கிடைக்குது. ஸோ இங்கே சஃபிக்ஸ் ஃபுல்லாக நான் நாட் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. நாட் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு x0 வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0 ப்ளஸ் y0 டேஷோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் 2 இன்ட்டு 1 இன்ட்டு 1ன்னு சொல்லி கிடச்சிருக்கு. இதை சால்வ் பண்ணால் எனக்கு 3ங்கிற ஆன்சர் கிடச்சிருக்கு. இப்போ y ட்ரிபிள் டேஷ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ இந்த டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இந்த டேர்ம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா எக்ஸை வச்சுட்டு ஒய்யை வச்சுட்டு எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ எப்படி கிடைக்கும்னா எக்ஸ் y டபுள் டேஷ் ப்ளஸ் y டேஷ்னு கிடைக்குமா. தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் y டேஷு, இந்த டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா 2 கான்ஸ்டன்ட் வச்சுக்கோங்க, 2y டபுள் டேஷ் ப்ளஸ் 2y டேஷ் y டேஷ்னு கிடைக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை சிம்பிளிஃபை பண்ணனா 2y0 ஸ்கொயர் y0 டேஷு ப்ளஸ் 2y0 டபுள் டேஷு ப்ளஸ் 2y0 டேஷ் y0 டேஷ்னு கிடச்சிருக்கு. இப்போ இதுக்கான வேல்யூஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. எல்லாமே சஃபிக்ஸில் நாட் வந்து நான் போட்டுக்கிட்டேன். சரிங்களா. டேரெக்டாக நாட் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டேன். இப்போ இதுக்கான வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். x0 வேல்யூ 0 y0 டபுள் டேஷோட வேல்யூ 3 2 இன்ட்டு y0 டேஷோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1 2 இன்ட்டு y0 வேல்யூ 1 y0 டபுள் டேஷோட வேல்யூ வந்து 3 ப்ளஸ் 2 இன்ட்டு y டேஷோட வேல்யூ 1 இங்கே y டேஷ் தான் சால்வ் பண்ணோம்னா என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா 10 கிடைக்குது. ஓகேங்களா. இப்போது y0 பவர் 4. ஓகேங்களா. இப்போ இந்த டேர்ம் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பாருங்கள். டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு இந்த மாதிரி ஆன்சர் கிடைக்குது. எல்லா டேர்ம்லேயும் சஃபிக்ஸில் நாட் போட்டு இதுக்கான வேல்யூஸ் நீங்கள் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா 47 அப்படிங்கிற ஆன்சர் வந்து கிடைக்குது. இப்போ எல்லா டேர்மையும் நம்ம கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த y1 ஃபார்முலாவில் போய் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேங்களா. சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு இந்த மாதிரி டேர்ம் கிடச்சிருக்கு. இதை சால்வ் பண்ணோம்னா எனக்கு 1.11686 அப்படிங்கிற ஆன்சர் கிடச்சிருக்கு. ஓகேங்களா. இதே மாதிரி தான் நீங்கள் y2 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா. இப்போ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா y2 ஃபார்முலா எழுதியிருக்கேன். y1 வேல்யூ 1.11686 நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா y டேஷோட வேல்யூ கிவனில் கொடுத்தாங்க. எல்லா டேர்ம்லையும் சஃபிக்ஸ் 1 போட்டு பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் இதே மாதிரி ஃபார்முலாவில் போய் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா y2 வேல்யூ நமக்கு தெரியும். சரிங்களா. y2 வேல்யூ நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். y2 ஈக்குவல் டு 1.27730 அப்படின்னு கிடச்சிருக்கு. இதே மாதிரி நீங்கள் y3க்கும் சப்ஸ்டியூட் பண்ணணும். தெரியும் நினைக்கிறேன். y3க்கான ஃபார்முலா போட்டுக்கோங்க. சஃபிக்ஸ் ஃபுல்லாக 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஏன்னா நமக்கு ஃபார்முலாவில் சஃபிக்ஸ் ஃபுல்லாக 2 தான். அப்போ சஃபிக்ஸ் ஃபுல்லாக 2 சப்ஸ்டியூட் பண்ணிட்டு அதுக்கான வேல்யூஸ் எல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு y2 dash y2 double dash y2 triple dash y2 power 4 ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு இதுக்கான ஃபார்முலாவில் போய் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு y3 வேல்யூ 1.50388 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. சரிங்களா.
இப்போ கண்டுபிடிச்ச வேல்யூஸ்லாம் ஒட்டுగా எழுதிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு என்ன ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நெக்ஸ்ட் மைல்டேஸ் மெத்தட் போடும்போது y(0 = 1 கிவனில் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதிலிருந்து x0ஓட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 0, y0ஓட வேல்யூ 1ன்னு தெரியும். தென் வந்து பார்த்திங்கன்னா y1 ஓகேங்களா, எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா x = 0.1க்கு நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிச்சுன்னா, தட் இஸ் y1ஓட வேல்யூ என்ன கிடச்சிச்சுன்னா 1.11686ன்னு கிடச்சிருக்கு. இதில் வந்து x1ஓட வேல்யூ 0.1, y1ஓட வேல்யூ 1.11686. தென் y(0.2) என்ன கிடச்சிருச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1.27730ன்னு கிடச்சிருச்சு. இதில் வந்து எக்ஸோட வேல்யூ 0.2, y2ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1.27730ன்னு கிடச்சிச்சு. தென் y(0.3)ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1.50388 அப்படின்னு கிடச்சிச்சு. இதில் வந்து x3ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0.3, y3ஓட வேல்யூ 1.50388 ஓகேங்களா. இந்த மாதிரி கிடச்சிருக்கு. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லர் சீரிஸ் நான் வந்து ஃபஸ்ட்டு மட்டும் தான் போட்டிருப்பேன். மற்றதெல்லாம் உங்களுக்கு நான் டேரெக்டாக ஆன்சர் தான் காட்டியிருப்பேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம டெய்லர் சீரிஸ் மெத்தட் யூஸ் பண்ணி சம் சால்வ் பண்ணியிருப்போம். அது மூலிமா உங்களுக்கு இன்னும் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் ஸ்பீடாக வந்து போயிட்டேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எழுதிட்டதுக்கு அப்புறமா டேரெக்டாக எப்பயும் போல் மைல்டேஸ் மெத்தட் நம்ம சால்வ் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா மைல்டேஸ் ப்ரிடிக்டடோட ஃபார்முலா. நம்ம கிவனில் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இதில் கிவனில் பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ 0.4 கேட்டிருக்காங்க. தட் இஸ் y4ஓட வேல்யூ நமக்கு கேட்டிருக்காங்க. சரிங்களா, அப்போ y4ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா என்னுக்கு பதிலாக நம்ம என்ன போடுவோம்னா 3 அப்படின்னு நம்ம போடணும். சரிங்களா, y-ஓட வேல்யூ 3ன்னு சொல்லிட்டு இந்த ஃபார்முலாவில் போய் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா y4, p = y0 + 4h/3 into 2y1 dash minus y2 dash plus 2y3 dashன்னு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ y1 டேஷோட வேல்யூ தான் வேணும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா y2 ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது உள்ளே ஃபுல்லாக y1 தான் நமக்கு கிடைக்கும் இல்லையா, அந்த டைமில் y1 டேஷுங்கிற டேர்ம் நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம். அந்த வேல்யூஸ் நீங்கள் வந்து இங்கே வந்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, y3 ஃபார்முலாவில் y2 தான் உள்ளே ஃபுல்லாக சஃபிக்ஸில் இருக்கும். நம்ம அதே மாதிரி y2 டேஷோட வேல்யூஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். y3 வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலை, அது மட்டும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டால் போதும். தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா, y1 டேஷோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1.35906ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா. டெய்லர்ஸ் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா y2 போடும் போது அதே மாதிரி y3க்கும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா y2 டேஷ்க்கு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த டேர்ம் 1.88696 அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேர்ம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நானும் வந்து பார்த்தீங்கன்னா y3 டேஷ் டேர்ம் மட்டும் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணல, அது மட்டும் நம்ம அந்த மைல்டேஸ் மெத்தடில் கண்டுபிடிச்சிக்கலாம். நீங்கள் இதில் இந்த டேர்ம் நீங்கள் சப்ஸ்டியூட் கண்டுபிடிக்கவே தேவையில்லை. y3 டேஷ் மட்டும் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும். அப்போ x3 y3 + y3² அப்படின்னு சொல்லி கிடைக்குதா. y3ஓட வேல்யூ 0.3, y3ஓட வேல்யூ 1.50388 + 1.50388² அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. இதை சிம்பிளிஃபை பண்ணால் 2.71282 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. சரிங்களா, இப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாகவே இந்த ஃபார்முலாவில் போய் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போது y4, p = 1 + 4 into 0.1/3 into 2 into y1 டேஷோட வேல்யூ 1.35906 minus 1.88696 plus 2 into 2.71282 ஓகேங்களா. இதை சால்வ் பண்ணால் y4, pயோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1.83424 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. சரிங்களா, இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மைல்டேஸ் கரெக்டர் ஃபார்முலாவுக்கு போடணும். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மைல்டேஸ் கரெக்டர் ஃபார்முலா வந்து எழுதிக்கோங்க. இந்த ஃபார்முலாவில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு y4 தான் வேணும். ஸோ n = சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. அப்போ y4, c = y2 + 0.1/3 இன்ட்டு இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. என்னுக்கு பதிலாக 3 சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு இந்த மாதிரி ஒரு டேர்ம் வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா, இப்போ y2ஓட வேல்யூ நமக்கு கிவன்லேயே கொடுத்துட்டாங்க, இந்த வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, நான் y2 டேஷும் நமக்கு தெரியும், y3 டேஷும் தெரியும், y4 டேஷ் மட்டும் வேணும். ஓகேங்களா, அது மட்டும் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண அப்படின்னா y4 டேஷோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 4.09813 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. இந்த வேல்யூஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஃபார்முலாவில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எனக்கு 1.83851 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. ஓகேங்களா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் பாயிண்ட்ஸ் கொடுக்கலன்னா நீங்கள் டெய்லர்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி போடலாம். ஷீட்டில் கொடுத்ததுனால தான் டெய்லர்ஸ் மெத்தட் போட்டோன்னு கிடையாது. நீங்கள் சப்போஸ் டெய்லர்ஸ் மெத்தட் பாயிண்ட்ஸே கொடுக்கலனாலும் நீங்கள் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லர்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி தான் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.